இறைவன் இதற்கு முன்பாகவே இந்த குர்ஆனுக்கு சேலஞ்சு செய்யும், இந்த குர்ஆனை பற்றி மக்களுக்கு சேலஞ்சு கொடுக்கின்றான். இந்த குர்ஆனை போல நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்ப்போம். ஏன் இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய விஷயத்தை யாராலையும் பொய்ப்பிக்க முடியாது, யாராலையும் தவறு என்று சொல்ல முடியாது. அதனால்தான் குர்ஆன் இன்னைக்கும் மாறாமல் இருக்கிறது. இந்த பைபிள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயத்திலும் என்ன பார்த்தோம், பைபிள் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் மாற்றப்பட்டது, நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் இந்த குர்ஆனில் வரக்கூடிய இந்த ஹதீஸில் வரக்கூடிய இந்த குர்ஆனுடைய வார்த்தையை கவனிங்கள். அன்றைய தினத்தில் என்ன இறங்கியதோ இன்று வரை அது அப்படியே இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தை தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குர்ஆனுடைய முதல் வசனம் அன்றைய காலகட்டத்தில் அந்த நபித்தூதர்கள், அந்த இறை தூதர்கள் என்ன படித்தார்களோ இன்றும் நாங்கள் அதை தான் படித்து கொண்டிருக்கிறோம். இப்போ இதை உண்மைப்படுத்துகின்ற பல விஞ்ஞானிகளும் இருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தது மூன்றாவது வலஹ்மல் ஹின்சீர், பன்றிக்கறி தடை செய்யப்பட்டது. இது முஸ்லீம் இல்லாதவர்களுக்கும் பல பேருக்கு தெரியும். முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள் பன்றிக்கறியை சாப்பிட மாட்டார்கள், அவர்கள் இதை ஹராம் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்ட வசனம் இந்த வசனம் தான். சூரத்துல் பக்ராவில் இருக்கக்கூடிய இந்த வசனம், இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்த, இறைவன் உங்கள் மீது ஹராமாக்கி விட்டான், தடை செய்து விட்டான் என்று சொன்னால், படைத்த இறைவனுக்கு தெரியும் மனிதனுக்கு எது தேவை எது தேவையில்லை. படைத்த இறைவனுக்கு, இரட்சகனுக்கு தெரியும் மனிதர்களுக்கு எது பயனளிக்கும் எது பயனளிக்காது, எது பாதிக்கும் என்று சொல்லி. அப்போ அவன் சொல்லுகின்றான், இந்த பன்றிக்கரின் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆபத்துகள் வரலாம். இன்னைக்கு சயின்டிஃபிக்ஸ் ஒரு விதத்தில் என்ன சொல்லுது தெரியுமா, இந்த பன்றிக்கரியில் ஒரு இடத்தில், ஒரு சில இடத்தில் அதோடைய நல்லது இருக்கிறது. அதில் அதிகமாக புரோட்டீன் இருக்குது. அதன் மூலமாக மைண்டு ஃப்ரெஷ்ஷாக, மூடு என்ன சொல்கிறது, மூளை சம்பந்தமாக சில விஷயங்கள் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதில் 1-2% தான் இருக்குது. அதை எல்லாம் மதுவிலே சொல்லிவிட்டானே, ஒய்ஸ்முஹுமா அக்பர் வனஃபுஹுமா கதீர். அவர்களுடைய அந்த பாதிப்பு அதிகம், அவர்கள் வரக்கூடிய அந்த மதுவின் காரணமாக வரக்கூடிய பாதிப்பு அதிகம், அதிலிருந்து வரக்கூடிய பலன் சொற்பமாக தான், கொஞ்சோண்டு தான் இருக்கும். அதே போன்று தான் இந்த பன்றிக்கறியும். அப்போ இந்த பன்றிக்கறியில் இன்னைக்கு விஞ்ஞானம், ஒரு சில விஞ்ஞானம் இந்த பன்றிக்கறியின் சாப்பிடுவதன் மூலமாக நிறைய சிறிய நல்லது இருக்குது என்று சொன்னாலும், பெரும்பாலானவர்கள் இதன் மூலமாக வரக்கூடிய நோய்களை பற்றி சொல்லுகிறார்கள். உதாரணத்துக்கு பேரஸ்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ், அதே நோய், அதே போன்று பாக்டீரியாக்கள் வரக்கூடிய எந்த நோயாக இருக்கட்டும், அதே போன்று பல விஞ்ஞானிகள் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கேன்சர் அளவுக்கு கொண்டு போயிடும். எது? இதை சாப்பிடக்கூடிய இந்த பன்றிக்கறி உங்களுக்கு கேன்சர் அளவுக்கு போயிடும், இதை சாப்பிடுவதன் காரணமாக. இதை